இதற்கிடையே நம்மோடு பத்திரிகையாளர் குபேந்திரன் இணைந்திருக்கிறார். இணைந்தமைக்கு நன்றி திரு குபேந்திரன். இப்போ அதிமுகவோடு கூட்டணி இல்லை என்பதையும் தாவேக மறுத்திருக்கு. அப்படிங்கிறப்ப சிறு கட்சிகளோடு கூட்டணி அமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு போயிருப்பாங்களா? இல்லைன்னா முதல் தேர்தலை சந்திக்கிறோம், முதல்ல நம்முடைய பலம் என்பதை என்னன்னு பரிசிச்சு பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இந்த விளக்கம் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? உங்களுடைய பார்வை என்ன? விஜய் நடத்திய மாநாட்டில் அவர் பேசும்போது ஒரு வார்த்தையை சொன்னார். நம்மளை மெஜாரிட்டியோடு இந்த ஆட்சியில் அமர வைப்பதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள். ஆனாலும் நம்மோடு பயணிக்கிற அந்த கூட்டணி கட்சிகளுக்கு நம்ம மரியாதை செலுத்தணுமே, அவங்கள ஏதாவது நம்ம அதிகார பகிர்வு கொடுக்கணுமே. ஸோ அதனால நம்மோடு பயணிக்கிற அந்த கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்போம், அந்த மாதிரி ஒரு டோன்ல பேசியிருந்தார். ஆனா எனக்கு தெரிந்து அவர் முதலமைச்சர் வேட்பாளர் வந்த உடனே மக்கள் ஓட்டு போட்டு விடுவார்கள், ஒரு 40% ஓட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு அந்த கட்சி ஒரு டீப் ரூட் பாலிடிக்ஸ்ல ஒரு களத்தை சந்திக்கக்கூடிய அளவுக்கு வலிமையான கட்சியாக மாறி இருக்கிறதா? நிச்சயமாக வாய்ப்பில்லை. ஆனால் திடீரென்று சில பத்திரிகைகள் தொடர்ச்சியாக அதிமுகவுடன் விஜய் கட்சி கூட்டணி சேர்ந்து விட்டது போலவே தொடர்ச்சியாக செய்திகள் கொண்டிருக்கின்றன. ஒருவேளை அவங்க மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கலாம், அல்லது ஏன்னா அதிமுகவை விஜய் விமர்சிக்கவில்லை என்ற ஒரே ஒரு விஷயத்தை வைத்துக் கொண்டு பத்திரிகைகள் பூடகமாக எழுதி கொண்டிருக்கிறது. அதாவது அவர் மேடையில் பேசியது நம்மளுடைய அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக என்று மட்டுமே பேசியிருந்தார். சோ அதிமுக பத்தி அவர் பேசவே இல்லை. சோ அதிமுகவுடன் கூட்டணி போவார் என்பது ஒரு இலைமறைவு காய்மறைவாக அவர் சொல்லிவிட்டார் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஆனால் இப்ப பிரச்சனை என்னன்னா, திடீரென்று தலைவருடைய அனுமதியுடன் இந்த தகவல் வெளியிடப்படுகிறதுன்னு சொல்லி பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவித்திருக்கிறார். சரி, மக்களை குழப்பும் நோக்கில் தமிழக வெற்றி கழகம் தொடர்பாக உண்மைக்கு புறமான கருத்துக்களை செய்தியாளர் வெளியிட ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும் அப்படின்னா, இது ஆரம்பத்திலே வந்திருக்கலாம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதமாக இது விவாத மேடைகளில் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு யூடியூப்ல பல்வேறு நபர்கள் பேசியிருக்கிறார்கள். அதிமுகவை பற்றி விமர்சிக்காததுக்கு நாங்கள் நல்லாட்சி கொடுத்துதான் காரணம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பேசிவிட்டார். இத்தனை காலத்திற்கு பிறகு 80 தொகுதி கேட்கிறார் விஜய் என்று ஒரு செய்தி வந்தவுடன் ஓடி மறுக்க வேண்டிய அவசியம் என்ன? இது வதந்தியா இல்ல உண்மையிலே திரைமறைவில் நடக்கிற பேரமா நமக்கு தெரியாது. அதிமுகவுடன் கூட்டணி என்பது தவறான விஷயம் என்றால் இது நீங்க ஒரு 10-15 நாட்களுக்கு முன்பாகவே நீங்க வெளியிட்டிருக்கலாம். ஏனென்றால் அதிமுக பொதுச் செயலாளர் வெளிப்படையாக தெரிவித்தார், எங்க கட்சியை புகழ்றாரு, எங்க கட்சியில் குறை இல்லை, நாங்கள் நல்லாட்சி கொடுத்தோம் என்று சொல்லிவிட்டார். அப்போ நாங்கள் அதிமுக அப்படி பார்க்கவில்லை என்று அவர் ஏதாவது ஒரு அறிக்கை அப்போதே விட்டிருக்கலாம். ஆனால் இப்போது ஏதோ பேச்சுவார்த்தையில் ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கலாம் அல்லது தடங்கள் ஏற்பட்டிருக்கலாம். விஜய் வந்தால் ஏற்றுக்கொள்வதற்கு அதிமுக தயாராக இருந்தது என்றுதான் நம் பொருள் கொள்ள வேண்டியது. இத்தனை நாள் திடீரென்று இப்படி ஆனந்த் வெளியிடும் போது ஏதோ பேச்சுவார்த்தைகள் தடங்கள் அல்லது ஏதோ ஒரு சிக்கல் இப்போது தொடங்கி இருக்கிறது. இல்லை என்றால் இவர் எப்போதே இந்த விஜய் எப்போதும் சொல்லியிருக்கலாம். எனக்கு தெரிந்தவரை அதிமுக தாவேக பேச்சுவார்த்தையில் எங்கேயோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு தடங்கள் அல்லது ஏதோ ஒரு சிக்கல் வலுத்திருக்கிறது. சோ அதன் காரணமாகத்தான் இப்போது நீங்க இந்த விஷயத்த வெளியெடுத்து கொண்டு வந்திருக்காரு ஆனந்த். நன்றி திரு குபேந்திரன், இணைந்து முக்கியமான பார்வைகளை பகிர்ந்திருக்கிறீங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.